திருமங்கையாழ்வார் என்ன பண்ணிட்டார், பாசுரம் பாடும்போது ஷாளக்கிராமம் அடை நெஞ்சேன்னுட்டார். அதனால தான் பல பேர் கேட்பா, இவர் நிஜமா போயிட்டு வந்தாரா இல்லாட்ட நெஞ்சை மட்டும் தூது விட்டாரான்னு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இடம். ஆனா ஒண்ணும், நீங்க இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டு அங்க போறேள் இல்லையா, அங்க போய் அந்த உச்சியில போய் அந்த ஷாளக்கிராம மூர்த்தியை சேவிச்ச உடனே அந்த களைப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அங்க 108 கோமுகங்கள் இருக்கும். ஜலம் அப்படியே அப்படியே ஐஸ உருக்கினா எவ்வளவு கோல்டா இருக்கும், அதுல 108லயும் போய் எல்லா பக்தர்களும் குளிச்சுட்டு வருவா. அங்க ஏற்கனவே 2 டிகிரி 1 டிகிரி இருக்கும். அந்த குளிர்ல குளிச்ச திருமேனியோட நல்ல வஸ்திரங்கள்லாம் மாத்திட்டு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்க நம்மளே போய் பிரசாதம் வைக்கலாம். அது எப்படின்னா, பௌத்தர்களும் அந்த கோவிலை வந்து சேவிப்பா, இந்துக்களும் போய் சேவிப்பா. அந்த பெருமாளை சேவிச்சுட்டு மறுபடியும் எங்க வரணும், அதே நடந்து நீங்க கீழே வரணும். ஜும்சும்லேருந்து போக்ராலேருந்து காட்மாண்டு, காட்மாண்டுலேருந்து டில்லி, டில்லியிலேருந்து பெங்களூர், இன்னொன்று இருக்கு பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வீடு. இதுவும் ஒரு கஷ்டமாச்சே, அது ஒரு கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் சேவிச்சுட்டு வரணும். இதுதான் ஷாளக்கிராமம் என்கின்ற க்ஷேத்திரம்.